சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விதிகளை மீறி கண்மாயில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கணேசனிடம் கேட்கலாம். கணேசன், முழு விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேலப்பசை கண்மாயிலிருந்து ஒரே நேரத்தில் அதிகப்படியான தண்ணீரை திறந்ததால் அருகிலுள்ள வீடுகளை தண்ணீர் சூழ்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதி முழுவதுமே வைகையாற்று பாசனத்தை நம்பியுள்ளன. கடந்த ஒரு மாத காலமாக வந்த மழை தண்ணீரால் பெரும்பாலான கண்மாய்களில் தண்ணீர் நிரம்பியுள்ளது. இந்நிலையில் மேலப்பசை கண்மாய் நிரம்பியதால் அருகில் உள்ள கரிசகுளம் கிராம விவசாயிகள் தங்கள் கண்மாய்களுக்கு தண்ணீர் திறந்து விடுமாறு கேட்டுள்ளனர். இதனையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேற்று மாலை கழுங்கு வழியாக தண்ணீர் திறக்காமல் மடையை திறந்துவிட்டு ஒரே நேரத்தில் அதிகப்படியான தண்ணீரை திறந்து விட்டதால் மேலப்பசலை அருகில் உள்ள அழகுநாச்சிபுரம் மற்றும் கீழத்திரு உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்தது. திடீரென மாலை நேரத்தில் தண்ணீர் வந்ததால் வீடுகளில் இருந்தவர்கள் செய்தியாமல் வைத்து பொருட்களை அப்படியே போட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டனர். அவர்களை அருகில் உள்ள தேவாலயத்தில் தங்க வைத்து பொதுமக்கள் உணவு தேவை அளித்தனர். இன்று காலை வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு கண்மாயிலிருந்து வெளியேறும் தண்ணீரை சிறிதாக அடைக்குமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இதனையடுத்து காலையிலிருந்து தண்ணீரை அடைக்கும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ஒரே நேரத்தில் தண்ணீர் வந்ததால் மட்டுமே வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்தது. எனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தண்ணீரின் அளவை குறைத்து சற்று சிறிதாக தண்ணீர் திறந்துவிடுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். வீடுகளை பாதித்ததால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடுகளுக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்ய பொதுமக்கள் தயங்கி வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் அரசும் வீடுகளை சரி செய்ய உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.